மந்தின் கெய்ரோ தோட்ட தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் மோகன் கோவிந்தசாமி நல்ல நட்புக்கு இலக்கணமானவர் என நெகிரி செம்பிலான் மாநிலத்தைச் சார்ந்த சக தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிரமுகர்கள் புகழாரம் சூட்டினர். இங்கு கெய்ரோ தோட்ட தமிழ்ப்பள்ளியில் நடைபெற்ற அப்பள்ளியின் தலைமையாசிரியர் மோகனின் பணி ஓய்வு பிரியவிடை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்கள், அவரின் தலைமையிலான ஆசிரியர் பணியில் அவர் கண்ட சாதனை, பள்ளியில் எதிர்நோக்கும் பலதரப்பட்ட பிரச்சினைகளை சுமூகமான முறையில் கையாள அவரின் சிறந்த அணுகுமுறை பாராட்டுக்குரியது என கூறினர். அதேவேளை சக தலைமை ஆசிரியர்களுடன் மட்டுமல்லாது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் அணுக்கமான நட்பு முறையில் உறவுகளை பலப்படுத்தி மாணவர்கள் கற்றல், கற்பித்தல், வளர்ச்சி, பள்ளி மேம்பாடு என அனைத்தையும் மிகச் சிறந்த முறையில் கையாண்டு கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளி இன்று சிறந்த பள்ளியாக உருமாற காரணமானவர் தலைமையாசிரியர் மோகன் என்றால் அது மிகையாகாது என குறிப்பிட்டனர். கெய்ரோ தமிழ்ப்பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் பரஜோதி மணிமாறன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பெரியண்ணன் கூறுகையில், இப்பள்ளிக்கு 2022ஆம் ஆண்டு தலைமையாசிரியர் பொறுப்பை மோகன் ஏற்றது முதல் இப்பள்ளி மிகப்பெரிய மாற்றத்தை கண்டது. குறிப்பாக அதன் தோற்றத்தில் நவீன வசதிகள் கூடியது, கழிப்பறைகள் புதுப்பிக்கப்பட்டது, சிற்றுண்டி மையம் சீரமைக்கப்பட்டது, புதிய வாகன நிறுத்துமிடம் தோற்றுவிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு வளர்ச்சிகளும் மாணவர்களின் சாதனைகளும் தொடர்ந்து உயர்வு கண்டது. இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய நெகிரி செம்பிலான் மாநில கல்வி உதவி இயக்குநர் ஜெயபாலன் கந்தையா, சிறந்த சேவை மிகுந்த தலைமை ஆசிரியர் என்றால் அதற்கு நல்லதொரு முன்னுதாரணம் மோகன் என்றால் அது மிகையாகாது என அவர் தெரிவித்தார். பல்வேறு சவால் மிகுந்த பிரச்சினைகளை எதிர்நோக்கியிருந்த கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளிக்கு புதிய விடியலை கொண்டு வந்தவர் தலைமை ஆசிரியர் மோகன் என சுட்டிக்காட்டினார். முன்னதாக இந்த பிரியவிடை விழாவை தலைமையேற்று வழிநடத்திய அப்பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் திருமதி சித்ரா, மனித நேயமிக்க ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை கொண்ட தலைமை ஆசிரியருடன் பணியாற்றிய மன திருப்தியை தாமும் இப்பள்ளி ஆசிரியர்களும் மனம் நிறைவு கொள்கிறோம் என கூறினார். இறுதியாக ஏற்புரையாற்றிய மோகன், தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நிறைவாக ஆற்றியதற்கு ஒரு சிறந்த அங்கீகாரத்தை இன்று இந்நன்னாளில் பெற்றதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். குறிப்பாக பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தமிழ் பள்ளிகளை அடையாளம் கண்டு அப்பிரச்சினைகளை களைய அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டிய கடமையை தாம் கொண்டிருந்ததாக குறிப்பிட்டார். கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளியை பொறுத்தமட்டிலும் இப்பள்ளி 2 மாடி புதிய இணை கட்டடம் உருவாக காரணமானவர் இப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் அப்புனி. அதேபோன்று இப்பள்ளியில் KR சோமா மண்டபம் உருவாக காரணமானவர் இப்பள்ளியில் முன்னாள் தலைமையாசிரியர் காளிமுத்து என்றும், தாம் இப்பள்ளியில் புதிய தோற்றத்தில் சிற்றுண்டி மற்றும் வாகன நிறுத்துமிடம், ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு வசதியான சூழலில் கழிப்பறைகளை உருவாக்கி தந்துள்ளேன் என குறிப்பிட்டார். இவ்விழா வெளிநாட்டிற்கு தலைமையாசிரியர் மோகன் அவரின் மனைவியோடு கெய்ரோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் விதமாக அதன் ஏற்பாடுகளை அப்பள்ளி ஆசிரியர்கள் வடிவமைத்திருந்தனர். வருகையாளர்களை பெரிதும் கவர்ந்ததாகவும் பாராட்டையும் பெற்றது. பிரபல தொழிலதிபர்கள் லின்சம் இன்ஜினியரிங் நிறுவன உரிமையாளர் டத்தோ நடராஜா, டத்தோ சரேஸ், குத்தகையாளர் மணிமாறன், சமூக ஆர்வலர் பெரியவர் ராமையா, மாயிகா தலைவர் சேகர் கந்தசாமி என பிரமுகர்கள் பலரும் விழாவில் கலந்து சிறப்பித்தனர். உள்ளே இருக்கிற PABGல அவ்வளவு குறைச்சல், நிறைய விஷயங்களை நிறுத்த போய் தான் எனக்கு இந்த பிரச்சனை. பெற்றோருங்க அவங்க பாட்டுக்கு உள்ள வருவாங்க. காலையில நான் வந்து பார்க்க போனா 4-5 பெற்றோர் போவாங்க, மேமாடியில போவாங்க, பிள்ளைங்களோட புத்தகத்தை கொண்டு போய் மேலே வைப்பாங்க, பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. கேட்டா நான் போகக்கூடாதா? ரொம்ப பேர் இல்லைங்க, 2 பேர் 3 பேர் தான். மற்ற கூட இருந்தவங்க அத்தனை பேரும் தெரியாம தான் அவங்க கூட இருந்தாங்க, எனக்கு தெரியும். இப்போ அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன், ஏன் அவங்க போன என்ன, அவர் உள்ளுக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெற்றோர் கேட்டாரு, உங்க பிள்ளை என்ன படிக்குதுங்க? இல்லைங்க 6ஆம் படிக்குது. இப்போ அவர் 6ஆம் ஆண்டுக்கு போறாரு, அவங்க பிள்ளை மகனை விட்டுட்டு வர்றாரு. வரும்போது உங்க பிள்ளைய அப்படியே முகத்தெல்லாம் தடவிட்டு வந்தா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். அதோட பேசாம இருந்துட்டாரு. உள்ள வராதுங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ப்ரோக்ராம் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நிதியுதவின்னு வச்சுன்னு சொன்னாக்கா ஐயா திரு டத்தோ சுரேஷ் அவர்களும், மறக்க முடியாது ஐயா திரு நடராஜா அவர்களும், தத்தோ நடராஜா அவர்கள் கை கொடுத்தாங்க.